லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். நம்ம எவ்வளோ பேத்துக்கு சமைக்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயம் இல்லை. 5000 இருந்தாலும் ஓகே, 10,000 இருந்தாலும் ஓகே, 25,000 இருந்தாலும் ஓகே. நாங்கள் 1,00,000 பேரை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட ஆளுங்க இருக்காங்க. எங்களுக்கு அந்த பயம் இல்லை. இதில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுங்கண்ணா. இல்லை ஓப்பன் பண்ணுங்க. தேங்காவோட துருவல் இருக்குல்ல, கொஞ்சம் மேலே போட்டு விடுங்க. அந்த சூட்டுக்கு அப்படியே தம்மாயிரும். போடுங்க, நல்லா போடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட போடுங்க. இதில் மட்டும் கொஞ்சம் உப்பு போட சொல்லுங்க. உப்பு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. அண்ணானால தான் இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மொத்த ஒரு கேட்ரிங்குமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அண்ணா வந்து இந்த கேட்ரிங்கோட ஃபீல்டில் வந்து ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அண்ணா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, கொத்து பரோட்டா வந்து இதுக்கு பின்னாடியே போட்டு போடலாம் நவீன். உள்ளேருந்து எப்படி நவீன் கொண்டு வருது? தோசை வந்து இந்த மாதிரி கலரில் தான் வரணும். ரொம்ப கருக வேண்டாம், இதே கலர் இருந்தால் போதும். சரிங்களா? கருகக்கூடாது. மசாலா உள்ளே வைக்கிறீங்களா இல்லை? சரி, ஓகே. சிஎம் அவர்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? அவர் ஏதாவது விரும்பி சாப்பிட்டு இன்னொரு கப்பு கொடுங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காரு? பாயில்டு ஐட்டங்கள் தான் சாப்பிட்றோம். லைக் இட்லி, இடியாப்பம், சேவை. சிஎம் எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் எங்களோட தான் இருக்கும் ஃபுட்டு. ஓகே, பக்கா நல்லா வந்திருக்கு. இடியாப்பம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நவீன். கோலாப்பட் சூப்பராக இருக்கு. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒன் ஆஃப் த மேஜர் பில்லர்ஸ் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லணும். ஏன்னா எவ்ரிபடி இஸ் ப்ரிஃபரிங் வந்து மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான். ஏன்னா யூனிக்கான ஃபுட் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ஜேர்னியே ஆக்சுவலி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. அப்படியே அழகாக போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருக்கு இந்த ஃபீல்? லைக் ரொம்ப ஒரு மாதிரி சூப்பராக போய்கிட்டு இருக்கு உங்களோட ஜேர்னி. 2006 தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து வந்தேங்க. ஸோ அண்ணா தான் எனக்கு வந்து இது பண்ணாரு. சரி நீயும் வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தான் என்னை கூப்பிட்டு அப்படி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபீல்டில் வந்தேன். ஸோ வந்ததுலேருந்து அப்படியே அண்ணாவும் சேர்ந்து இந்த ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கூட இன்னும் 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள் 4 பேருமே இந்த ஈவெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்போ உங்களோட பிரதர் பத்தி கண்டிப்பா இந்த கொஸ்டின் நான் கேட்டே ஆகணும். ரங்கராஜ் அவர்களோட ஒரு புதிய அவதாரம் நாங்க பார்த்தோம். அவரு அப்படியா அப்படின்ற அளவுக்கு தான் சிடபிள்யூசில அவர் ஜட்ஜா இருக்காரு. இனிஷியலா அவருக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்தது. ஆனா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணாரு. ஸோ அதை பத்தி கண்டிப்பா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அண்ணானால தான் இந்த பிஸ்னஸ் வந்து இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து மொத்த ஒரு கேட்ரிங்குமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அண்ணா வந்து இந்த கேட்ரிங்கோட ஃபீல்டில் வந்து ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. நிறைய பேர் நாங்கள் சொல்லி அதை கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். அண்ணானால தான் இது பண்ண முடிச்சுது அப்படின்னு. அண்ணா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அண்ணா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்குவார். யாராவது ஏதாவது ஹர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியோ இல்லை கமெண்ட்லேயோ ஏதாவது சொல்கிறாங்கன்னா கூட ஓகே பரவாயில்ல, என்கிட்ட அந்த தப்பு இருந்துச்சுன்னா நான் மாற்றிக்கிறேன், இல்லைன்னா நான் வேற கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணா வந்து இது பண்ணிக்குவார். ஸோ அண்ணா கிட்ட இருந்து அதை நாங்களும் கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் சோஷியல் மீடியாலேயோ இல்லை ஃபங்க்ஷன் சைட்லேயோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன கமெண்ட்ஸ் வரும்போது நம்ம அதை வந்து சரிங்கன்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி வராத மாதிரி நாங்கள் so sweet. சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் வந்து இதுதான் இருக்கணும்னு நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? அப்படி கிடையாதுங்க. சிக்னேச்சர் டிஷ் இதுதான் இருக்கணும்னு இல்லை. கிளைண்ட்ஸ் ஏதாவது கொடுக்குற இது நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அது போக நாங்கள் இங்கே என்ன பண்ணுவோம்னா எங்களோட ஆர்என்டியில் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஆர்என்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு ஆடி மாதம், சித்திரை மாதம், புரட்டாசி மாதம் இதில் வந்து எங்களுக்கு சீசன் இருக்காதுங்க. அந்த டைமில் வந்து புதுசாக வந்து எங்களோட ஷெஃப் டீமை வச்சு நாங்கள் வந்து கிரேவிஸ் ஆகட்டும், ரொட்டி வெரைட்டிஸ் ஆகட்டும், ஸ்வீட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் ஆகட்டும், அதை அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். வேறு வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து வேறு வேறு ஏதாவது ஸ்டேட்லேருந்து ஏதாவது பண்ணுற இதுங்களை எடுத்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அதில் எங்களுக்கு எது பெஸ்ட்டாக வருதோ அதை வந்து ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்டுக்காக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இனிஷியலாக ஒரு 100 பேருக்கு, 300 பேருக்கு, 500 பேருக்கு, 750 பேருக்கு, 1000 பேருக்கு, 2000 பேருக்கு, 5000 பேருக்கு, இந்த மாதிரி வந்து எங்களோட இதை வந்து நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போவோம். ஸோ எது வரைக்கும் எங்களால் அதை பண்ண முடியுதோ அது வரைக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஆஃப் கிளைண்ட்ஸ் கண்டிப்பாக பேசியே ஆகணும். எல்லாருமே ஆல் டாப் பீப்புள் தான். பிஸ்னஸ் டெலிகேட்ஸ்லேருந்து டாப் ஸ்டார்ஸ்லேருந்து சிஎம் அவர்கள் கூட உங்களோட விருந்துலாம் வந்து சாப்பிட்டுருக்காங்க. அது இருக்கும்போது சரி நம்ம சாப்பாடு சாப்பிடுறாங்கப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதை பத்தி கண்டிப்பா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும்.
சிஎம் எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் எங்களோடதாக தான் இருக்கும் ஃபுட்டு. ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பெரிய பெரிய விவிஐபிஸ் ஆகட்டும், எஸ் விஐபிஸ் ஆகட்டும், எஸ் எல்லாருமே எங்களோட ஃபுட்டை சாப்பிட்றதுல எங்களுக்கு பயங்கர ஒரு ஹாப்பி. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ சிஎம் அவர்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? அவர் ஏதாவது விரும்பி சாப்பிட்டு இன்னொரு கப்பு கொடுங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருக்காரு? அதிகமா வந்து வெளி ஃபுட் எடுத்துக்க மாட்டாரு. ஓகே. அவருக்கு தனியா ஃபுட் வந்துடும். இன்கே ஏதாவது ஒரு சில இடங்கள்ல நாங்க கொடுக்கும் இதுல வந்து அவருக்கு வந்து அது அதிகமா காரமா எடுத்துக்க மாட்டாரு. ஆயில் Okay. கம்மியா தான் சாப்பிடுவாரு. ஓகே ஓகே. பாயில்ட் ஐட்டங்கள் தான் சாப்பிடுவாரு. லைக் இட்லி, இடியாப்பம், சேவை, அந்த ஓகே மாதிரி ரொட்டி எல்லாம் கூட கஷ்டம் தான். அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் எடுத்துக்குவாரு. ஓகே. ஸோ பெருசா வந்து நம்மளோட ஃபுட் இது பண்ண மாட்டாரு. பட் வர்றதுல எங்களோட ஃபுட் எடுத்துக்குவாரு. எஸ் எடுத்துக்குவாரு. ஏதோ ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பாயில்ட் ஐட்டங்கள் கண்டிப்பா வந்து எடுத்துக்குவாரு. ஸோ இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி போய்கிட்டு இருக்கு சார். ஒரு அழகான ஜேர்னி. ஆமாங்க. இப்போ நீங்க திரும்பி பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது அப்ப இருந்த அவருக்கும் இப்ப இருக்கிறவங்களுக்கும் அந்த டிரான்சிஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இவ்வளவு மேன் பவர் கிடையாது. இவ்வளவு பிக் ஈவெண்ட்ஸ் எதுவும் பெருசா நம்ம பண்ண மாட்டோம். இப்போ அப்படி இல்லை, நம்ம கிட்ட நிறைய மேன் பவர்ஸ் இருக்காங்க. நிறைய அதாவது நம்மளோட ஓன் ஷெஃப்ஸ் இருக்காங்க. எஸ். முதல்ல கான்டினென்டல் ஷெஃப்ஸ் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கான்டினென்டல் ஷெஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னோஸாவே வச்சிருக்கோம், பர்மனெண்ட்டாகவே வச்சிருக்கோம். ரெகுலர் ஷெஃப்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட வந்து ஒரு 6 டீம் இருக்காங்க. ஒரு முகூர்த்தத்துக்கு வந்து நம்ம 6 ஈவெண்ட் எடுப்போம். ஓகே. ஸோ 6 ஈவெண்ட் எடுத்து நம்ம 6 இடங்கள்ல வந்து பண்ணும்போது நாங்கள் பிரதர்ஸ் 4 பேர் இருக்கோம். நியர்பை இருக்கிற 2 மண்டபத்தை ஒருத்தர் டேக் கேர் பண்ணிக்குவோம். ஸோ அப்படி வந்து மீதி இருக்கிற இடத்துல நம்மளோட ஜிஎம் இருக்காங்க, ஆப்ரேஷன் மேனேஜர் இருக்காங்க, ஈவெண்ட் மேனேஜர் இருக்காங்க, சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே அதை ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. ஸோ பெரிய ப்ரெஷர் இருக்காது. ஃபர்ஸ்ட்ல இருந்து எங்களோட இது வந்து நாங்கள் பிரதர்ஸ் 4 பேருமே இருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய டென்ஷன் இல்லை. ஸோ நாங்கள் அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல கூட ரங்கராஜ் சார் சொல்லியிருக்காரு, அத்தனை பேருக்கு சமைச்சாங்க. we were like shocked, இத்தனை பேருக்கு சமைக்க முடியுமா அப்படின்ட்டு. ஸோ நீங்க மேக்ஸிமம் பார்த்த இது அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது? சொல்லணும்னா நம்ம கிட்ட வந்து கரெக்டான மேன் பவர் இருந்துச்சுன்னா அது ஒரு விஷயமே இல்லைங்க. கரெக்டான ஒரு மேன் பவர் நம்ம வச்சிருந்தோம், கரெக்டான டீம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ பேத்துக்கு சமைக்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயம் இல்லை. 5000 இருந்தாலும் ஓகே, 10,000 இருந்தாலும் ஓகே, 25,000 இருந்தாலும் ஓகே, நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ப்ராப்பரான டீம் வச்சிருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு அந்த பயம் இல்லை. ஸோ இவங்க பண்ணிடுவாங்களா பண்ண மாட்டாங்களா அந்த மாதிரி பயம் இல்லை. நாங்கள் 1,00,000 பேரை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட ஆளுங்க இருக்காங்க. ஸோ நாங்கள் பண்ணியும் இருக்கோம். ஈவன் வந்து பண்ணியிருக்கோம். 1,00,000 பேர்லயே நான் 2 ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். 25,000 பேர்ல 2 ஈவெண்ட் பண்ணியிருக்கேன் ஒரே பர் டேல. ஸோ அதனால எங்ககிட்ட டீம் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த மேனேஜ் பண்ணிடுறோம். ஆக்சுவலி வந்து இந்த ஜேர்னி அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கும்போது 4 பிரதர்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்காச்சும் வந்து இந்த யூனிக்னஸ் ஆஃப் தி டிஷ்ஷஸ்ல வந்து கிளாஷஸ் வந்திருக்கா? இல்ல இது பண்ணலாம், இல்ல அது பண்ணலாம் அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ரங்கராஜனாக்கு ஒரு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, கிருஷ்ணகுமாருக்கு ஒரு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ரவி அண்ணாக்கு ஒரு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களோட எல்லா சிக்னேச்சர் டிஷ்ஷுமே வந்து எல்லா ஈவெண்ட்லயுமே இருக்கும் கண்டிப்பா. ஸோ நாங்க எந்தெந்த ஈவெண்ட் எடுக்கிறோமோ அந்தந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அந்த கிளைண்ட்ஸுக்கு வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு, இதுல எங்களோட சிக்னேச்சர் டிஷ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கிளைண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு சில இடங்கள்ல சாப்பிட்டு இருப்பாங்க எங்களோட ஃபுட்டு. அங்க வந்து ஒரு சில ஐட்டங்கள் ஒரு சேலம் அதாவது சேலம் ஸ்பெஷல்ல பட்ராப்பம்னு ஒன்று இருக்கு, கர்நாடகா ஸ்பெஷல்ல முல்பால் தோசை, தவணகிரி பெண்ணா தோசை, தவணகிரி நீர் தோசை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது யூனிக்கான டிஷ்ஷஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ட்ரை பண்ணிட்டு எங்க வெட்டிங்ல இது போடணும், நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தோம், இந்த டிஷ் இருந்துச்சு, ட்ரை பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் அதை வந்து அவங்களோட வெட்டிங்லயும் நாங்க அதை ஆட் பண்ணுவோம். ஓகே. ஆக்சுவலி இங்க வந்து இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு ஈவென்ட்ல தான் இருக்கோம். அண்ட் அந்த டிஷ்ஷஸோட லிஸ்ட்லாம் பார்க்கும்போது ஆஹா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து நீங்க அதை செக்கிங் பண்ணுவீங்க. அந்த அழகையே நாங்க ரசிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இந்த இதை நீங்க வச்சுக்கிறீங்களா நவீன? இந்த சரவணா மெதுவா இந்த பவுல் மாத்திட்டு கொஞ்சம் பெரிய பவுல் அதை வைக்கலாமா? இது சாஸ் இல்ல, தயிர் பச்சடி தானே? சரி, இப்போதைக்கு இது வெய்ய, அப்புறம் மாத்திக்கோ. அக்கா நீங்க இதை வச்சுறீங்க, இதுக்கு தேவையான கரண்டி இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. நீங்க என்ன வைக்கிறீங்க? மாதம்பட்டி ஸ்பெஷல் கொத்து பரோட்டாவும் இல்லை லீஃப் மஷ்ரூம் கிரேவியும், தலசேரி பிரியாணி, நீங்க ரைத்தா வச்சிடுறீங்க. அக்கா நீ ஷெல்லிட்லையும் பச்சை குருமிளகா குழம்பு வைங்க, சரியா? அக்கா நீங்க வாங்க, இந்த ராஜஸ்தானி கிச்சடியும் பக்கோடா கடியும் வைங்க. நவீன் இங்க என்ன நவீன் வருது? கவிதாக்கா நீங்க முல்பால் தோசைக்கு ரெட் சட்னி வைங்க. வேண்டாம் நீங்க அங்கே இல்லைங்க. சுகுணா இங்க வா, இதுக்கு இது ரெட் சட்னியும் முல்பால் தோசையும் வச்சிருங்க. 4 பேர் பாஸ் ரவுண்ட் பண்ணா போதும்.
2 ஸ்டார்டர் தானே, வேற ஜூஸ் இல்லையில, மாக்டெயிலுக்கு வந்துட்டாங்கல்ல. டேட்டா கொடுத்துக்கலாம். அது அது அங்கே இருக்கட்டும். அது அங்கே இருக்கட்டும். 4 பசங்களை கொடுக்க சொல்லிட்டு 4 பேர் வர சொல்லி 4 பேர் இந்த கவுண்டர் நிப்பாட்டிடு. சரியா போச்சுல? இது போக 6 பேர் மேல இருக்காங்க. அந்த 6 பேரை வச்சு என்ன பண்றோம்னா, அவங்க 6 பேர் வந்த உடனே இதுல இருந்து 2-3 பேர்த்த வெளியில எடுத்து அவங்கள வந்து நம்ம தோசையும் சட்னி சாம்பார் பாஸ் ரவுண்டுக்கு வச்சிடலாம். ஓகே, இப்போ பிளேட்ஸ் வந்து எங்க வச்சிருக்கோம்? பிளேட்ஸ் வந்து அங்கே அவங்க காமனா வச்சிருக்காங்க. அங்கே சாட் சாப்பிட்டு பிளேட் எடுப்பாங்க. ஓகே, பிளேட் எடுத்து அது ரொம்ப ஓரமா இல்லையா? இல்லைண்ணா, அவங்களோடது சூப் அங்கே தான் இருக்குது ஃபர்ஸ்ட். ஓகே ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அவங்ககிட்ட கேட்டுட்டு சார் பிளேட்ஸை வந்து சென்டரில் வச்சிருங்க, வந்தோடனே கெஸ்ட் வந்து பிளேட் எடுத்துட்டு எங்க வேணுமோ போகட்டும், அப்படி இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும்னு சொல்லிட்டீங்கன்னா சரி. அவங்க இது பண்ணிக்குவாங்க. பிளேட்ஸ் மட்டும் வேணா சென்டரில் கொஞ்சம் வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சரி. சரியா? நான் பிளான் பண்ணி ஓகே சார், அங்கே வைங்க, அந்த ரவுண்ட் டேபிள் மேலே வச்சிருங்க. அங்கே வச்சிருங்க அப்படியே. அக்கா அந்த ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டியா? கோகுல், கொத்து பரோட்டா எங்கே போடுறோம்? இந்த கல்ல போடுறோமா இல்லை உள் சைடு போடுறோம்? கொத்து பரோட்டா வந்து இதுக்கு பின்னாடியே போட்டு போடலாம் நவீன். சரி. உள்ள இருந்து எப்படி நவீன் கொண்டு வரது? ஒன்றும் இல்லை, இது லானுக்கு பின்னாடி எங்கேயோ ஒரு பக்கம், இதுக்கு பின்னாடியே ஒரு கல்லை போடு. இவர் நிற்கிறாருல, அவருக்கு பின்னாடி ஒரு கல்லை போட்டு அந்த டேபிள்லேயே கொத்து பரோட்டாக்கு செட் பண்ண சொல்லு. சரியா? செட் பண்ண சொல்லிட்டு இங்கேயே போடுங்க, அதுதான் சரியா வரும். அங்கன்னா பிக்கெட் ரம்மில் போட்டு வச்சிருவாங்க. சரியா அண்ணா? கூட 2 பேர் போய் அந்த கல்லை ஏதாவது கொண்டு வரணும்னா கொண்டு வந்துருங்க, இங்கே போடுங்க. அண்ணா எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஓப்பனில் தானே போடுறோம், சரியா இருக்குண்ணா. போடுங்க, கல்லை ஆற்ற சொல்லுங்கண்ணா, தண்ணி ஊற்றி கல்லை ஆற்ற சொல்லுங்க. ஆற்ற சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து இங்கே போடுங்க. சரியா? ஏன்னா இங்கிருந்து அங்கே போயெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது, இங்கே இருந்தால் தான் லைவாக கொடுக்க முடியும். எடுத்துகிட்டு வாங்க, யோசிக்காதீங்க, 2 பேர் போங்க. மீதி பச்சைக்கூறு குழம்புலேருந்து எல்லாமே வந்துருச்சா? எல்லாம் ஃபில் பண்ணுறீங்களா? கோகுல், அந்த பாஸ்வேர்ட் மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிடுறியா? கரெக்டாக போகுதா என்னன்னு மட்டும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு மட்டும் இங்கே வந்துரு. ஜஸ்ட் பார்த்துட்டு வந்தால் கூட போதும். கோபால், ஐட்டம் ஃபில் பண்ணும்போது காளான் குழம்பு கலக்கி விட்டு காளானோடு எடுத்து ஃபில் பண்ணோம். சரியா? அது மாதிரி தான் பச்சை குருமிளகா குழம்பு. கோபால் தம்பி, தினேஷ், நீங்கள் ஒரு ஹேர் கேப் போடுங்க. நவீன முல்பால் தோசை இது முன்னாடி வச்சு ஊற்றுறோம் இல்லை நவீன? இது ஒன்று மட்டும். கூட்டம் வந்தால் பின்னாடி இருக்கிறது நம்ம வாங்கி பாஸ் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே நவீன், இடியாப்பம் எங்கே நவீன் வச்சிருக்க? அப்போ அந்த பக்கம் வச்சிரு. இடியாப்பத்துக்கு ஆள் இருக்கா? இது க்ளோஸ் பண்ணிருங்க. நவீன், இதில் மட்டும் கொஞ்சம் உப்பு போட சொல்லுங்க. இதுலயே போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. உள்ள பாஸ் ரவுண்ட் மட்டும் உள்ள கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் பார்க்கணும் நவீன். உள்ள போகல அந்த மன்னார் அண்ணால உள்ள வந்துட்டாரா? உங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லுங்க. அதை க்ளோஸ் பண்ணிருக்கா? இதுல மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்த சொல்லுங்க. இதுல மட்டும் சரவணா, இதுல மட்டும் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் இந்தா சரவணா, இது போதும். இன்னுமே கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் கூட போடுங்க. காமிங்க. போடுங்க. சரியா இருக்கும். கலக்கி விட சொல்லுங்க அக்கா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தோசை வந்து இந்த மாதிரி கலர்ல தான் வரணும், ரொம்ப கருக வேண்டாம். இதே கலர் இருந்தால் போதும். சரிங்களா? கருகக்கூடாது. மசாலா உள்ளே வைக்கிறீங்களா இல்லை? சரி, ஓகே. இது ரெடியாண்ணா? இதில் இருக்கா? ஓப்பன் பண்ணுங்க. சூப்பர். இதுக்கு பஞ்சாமிர்தம் வச்சுருக்கோம்ல, பவுலில் கொண்டு வந்து வைங்கப்பா. இதில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுங்கண்ணா. நான் என்ன சொல்கிறேன், தேங்காவோட துருவல் இருக்குல்ல, ஓப்பன் பண்ணுங்க. இதை ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறேன். தேங்காவோட துருவல் இருக்குல்ல, கொஞ்சம் மேலே போட்டு விடுங்க. அந்த சூட்டுக்கு அப்படியே தம் ஆயிரும். போடுங்க, நல்லா போடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட போடுங்க. அப்படியே சூட்டுக்கு நல்லா அப்படியே தம் ஆகிக்கும். போடுங்க, போதும். அப்படியே மூடி வைங்க. நீ இப்போ எடுக்க வேண்டாம், இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், லேட்டாக எடுத்துக்கலாம். கோபால், இது ஃபில் ஆயிடுச்சா? பக்கா. ஓகே, பக்கா. இதில் மட்டும்தான் உப்பு கம்மியாக இருந்தால் மீதி எல்லாம் சூப்பர், நல்லா வந்திருக்கு. இடியாப்பம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நவீன். கொலாப்பட்டு சூப்பராக இருக்குது. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். முல்பால் தோசை கலர் மட்டும் இதே கலரில் ஊற்ற சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து கல் ரொம்ப சூடாயிருச்சுன்னா செவந்துருது தோசை, ரொம்ப செவக்குது, அது வேண்டான்னு சொல்லியிருக்கேன். சரியா? மீதி எல்லாம் ஓகே. வேற அங்கே பீஸாக்கு வந்து இது ரெடி பண்ணிட்டேன், கோகுல் அனுப்பிச்சு விட்டேன். இல்லை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது பாட்டுக்கு அது ஒரு சைடில் போயிட்டு இருக்கட்டும். சரியா? உள்ளே வந்து பாஸ் ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணும். ஏன்னா கெஸ்ட் எல்லாமே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம்
அதாக இருக்கும். நம்ம டின்னரும் அப்படியே ரெடி பண்ணிடலாம். சரி. இன்னும் என்ன வரணும்? அவ்வளோதாங்கண்ணா. நீங்கள் ஆ. ஸ்பெகட்டி லைவ் தினேஷ் கொஞ்சம் கொத்து பரோட்டா மட்டும் போட்டுக்கலாமா? போடுங்க. ஒரு 50 பேர் சாப்பிட்ற மாதிரி போடுங்க சாமி. இல்லைன்னா இந்த கல்லில் போடுங்க, ஃபர்ஸ்ட் கல்லில் போடுங்க. அந்த கல் ரெடி ஆகிற வரைக்கும் இந்த கல்லில் போடுங்க நவீன். ஒரு செட்டு மட்டும் போடுங்க. ராமு வேற என்ன வரணும் உள்ள இருந்து? சரி, கொத்து பரோட்டா போட சொல்லிட்டேன். வேற என்ன வரணும் ஒரு தடவை செக் பண்ணுங்க. கோபால சில்வர் ஃபைல் வச்சிருக்கீங்களா? இருந்த இந்த அடுப்பு கொஞ்சம் சில்வர் ஃபைல் அடிச்சு விடுங்க. இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சில்வர் ஃபைல் அடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் பற்ற வச்சுக்கோங்க. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.